بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. فقد قال رسول الله صلى الله عليه وسلم: إذا سئلت عن علم لا تعلمه فقل لا أعلمه. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டான் செய்யும். வான் வையும் புகழ் அனைத்தும் ஏக வல்லோனாகிய வல்லோன் அல்லாஹு தஆலா ஒருவன் மீது மட்டுமே என்று முறைந்தாகுமா. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், அவுலியாக்கள், உலகத்தில் பிறந்த மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் நம்முடைய பெரியவர்களிடம் அல்லது மார்க்க அறிஞர்களிடம் நமக்கு தெரியாத பல விஷயங்களை கேட்டு அறிந்து அதன்படி செயல்படுவது மிக சிறப்பான ஒன்று. உலகத்தில் எந்த துறையிலும் அந்த துறையினுடைய அனைத்து அறிவும் என்னிடத்தில் உண்டு என்று சொல்பவர்கள் இல்லை, சொல்ல போவதும் இல்லை. அப்படி ஒரு பரிபூர்ணமான ஞானத்தை அல்லாஹ் தஆலா யாருக்கும் அவ்வளவு நிரப்பமாக தரவும் இல்லை. எவ்வளவு விஷயத்தை நாம் கற்றுக்கொண்டாலும் ஏதேனும் விஷயங்கள் இன்னும் நாம் தெரியாமல் தான் இருக்கும். அதனை மாற்று கருத்து சொல்ல முடியாது. இந்த விஷயம் இது எல்லாமே எனக்கு தெரியும், இது குறித்து நான் யார்கிட்டையும் போய் கேட்க தேவையில்லை, எல்லாமே எனக்கு தெரியுன்ற மனநிலை மிகவும் மோசமான ஆணவத்தின் மனநிலை. இல்ல எனக்கு தெரியல, கேட்டு தெரிஞ்சுக்குவோம் அப்படிங்கிற மனநிலை அது நபிமார்களுடைய மனநிலை, வானவர்கள் மலக்குமார்களின் மனநிலை, நல்லவர்கள் நாதாக்களின் மனநிலை. அப்ப தெரியாதத தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணம் வரணும். எனக்கு எல்லாம் தெரியுங்கிற எண்ணம் வரக்கூடாது. எனக்கும் தெரியாத பல விஷயங்கள் உண்டு அப்படிங்கிற ஒத்துக்கொள்ளுகிற உண்மையான அறிவு அது நல்லவர்களின் அறிவு. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா இது சம்பந்தப்பட்ட செய்திகளை இப்படி சொல்வதாக பாருங்கள். வானவர்கள் அல்லாஹ்விடத்திலே சொல்லக்கூடிய ஒரு செய்தி: காலு சுப்ஹானக, இறைவா நீதான் பரிசுத்தமானவன், லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா, நீ என்ன எங்களுக்கு கற்றுக் கொடுத்தியோ அது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும், மற்ற எதுவும் எங்களுக்கு தெரியாது. நீ என்ன சொன்னியோ அது எங்களுக்கு தெரியும், சொல்லாதது நீ செய்து காட்டாதது எதுவும் எங்களுக்கு தெரியாது. அந்த விஷயத்துல நாங்கள் அறியாதவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு வானவர்கள் சொன்னதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பதிவு செய்திருக்கிறான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது குறித்து சொல்வார். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே சொன்ன செய்தி: அபூதர், இதா சுஇலத அன் இல்மின் லா தஅலமுஹு, உனக்கு தெரியாத ஒன்ன பத்தி யாராவது உன்னை கேட்டா ஃபகுல், அந்த மக்களுக்கு சொல்லு, லா அஅலமுஹு, அதை பத்தி எனக்கு தெரியாது. தெரியாதுன்னு முதல்ல வைக்கப்படாம சொல்லு, உண்மைதானே சொல்றோம். தெரிஞ்ச விஷயத்த சொல்றது தப்பு இல்லை, தெரிஞ்ச விஷயத்த பறைக்க கூடாது, மாறுனா அப்படிதான் சொல்லுது. நமக்கே தெரியாது ஒண்ணு, அதை பத்தி ஒரு ஆளு கேட்டா
தெரிஞ்ச மாதிரி பில்டப் பண்ணாத அப்படின்னு பெருமானார் சொல்றான். அதாவது எனக்கு அதை பத்தி தெரியாதுன்னு முதல்ல சொல்லிடு அப்படின்னு பெருமானார் அவர்கள் அறிவு வளர்ச்சி அடைவதற்கான முகாந்திரத்தை கற்றுத் தருகிறார். மொத்த அறிவு எனக்கு இருக்குன்னு யாரும் சொல்ல முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் எல்லாரும் எல்லா அறிவையும் ஓரளவும் கத்துக்கிறாங்க. தமிழ்ல பழமொழி சொல்லுமா இல்லையா? கற்றது கையளவு, கல்லாதது உலக அளவு. அவ்வளவு இருக்கு. ஒவ்வொரு மனுஷனும் தெரிஞ்சுக்காத விஷயம், அறிந்து கொள்ளாத விஷயம், கற்றுக்கொண்டது, படித்து பட்டங்களால் நாம் பெற்றது ரொம்ப சொற்பமானது. அப்படிங்கிறதுதான் இங்க நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனநிலை கூட அப்படிதான் இருந்துச்சு. புகாரியில நபிமொழி இப்படி பதிவு செய்யப்படுறது. குகைவாசிகளை பத்தி அவங்களுடைய அறிவு, அவங்க எப்படி என்ன ஏதுங்கிறத பத்தி தெரிஞ்சு கொள்வதற்காக சிலர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, குகைவாசிகளை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது அல்லாஹ்வால் நிறைய அறிவு தரப்பட்டவர்கள், நபியவர்களுக்கு அல்லாஹ் கத்துக் கொடுத்தது மாதிரி தன்னுடைய படைப்பில யாருக்கும் அல்லாஹ் கத்துக் கொடுக்கல. படைப்பின் உயர்ந்த அறிவை பெற்றவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எந்த அளவுக்கு கேட்டா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கத்துக் கொடுத்திருந்தா முன் சென்றவர்களுடைய அறிவை கற்றுத் தந்திருந்தார். நிகழ்கால மக்களுடைய அறிவை கற்றுத் தந்திருந்தார். எதிர்கால மக்களுடைய அறிவையும் அல்லாஹ் அவர்களுக்கு கற்றுத் தந்திருந்தார். இந்த மூன்று காலத்தின் அறிவையும் ஒரு சேர பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருந்தார். அப்படி பெரிய பெற்ற மிகப்பெரிய அறிஞர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல குகைவாசிகளை பத்தி சொல்லும்போது கேட்ட பொழுது நபியர்கள் சொன்னாங்க, கதன் உஜீபுக்கும், இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வாங்க, நான் அல்லாஹ்ட்ட கேட்டு அந்த தகவலை உங்களுக்கு சொல்றேன். இப்ப எனக்கு தெரியாது. குகைவாசிகளை பத்தி சொல்லுங்கன்னு கேட்டா இப்ப எனக்கு தெரியாது, வேணும்னா நாளைக்கு வாங்க, அல்லாஹ்ட்ட கேட்டு அல்லாஹ்வின் மூலமாக தெரிஞ்சு உங்களுக்கு நாளைக்கு அதை சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா இல்லையா? 15வது ஜுஸ்ல இந்த நேரத்துல தான் அல்லாஹ் தஆலா குகைவாசிகளை பத்தி வகி அறிவிச்சான். 15வது ஜுஸ்ல நாம இன்னைக்கு சூரா கஹஃப் ஓதுறோமா இல்லையா? வெள்ளிக்கிழமை தோறும் அந்த கஹஃப் சூராக்குள்ள குகைவாசிகளை பத்தி அல்லாஹ் பதிவு செஞ்சிருக்கிறான். அவங்கள பத்தி உண்டான மொத்த செய்தி அல்லாஹ் அப்பதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்தான். மற்றொரு நேரத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் வந்து கேட்டாங்க, அதாவது ஐயுல் பிலாதி ஷர்ருன், ஒரு ஊரு, அந்த ஊர்ல மோசமான இடம் எது, தீர்ந்து தரும் இடம் எது அப்படின்னு கேட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டவங்ககிட்ட லாதிரி, எனக்கு தெரியாது, வேணும்னா நான் கேட்டு சொல்றேன், எனக்கு தெரியாது. ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு மோசமான இடம் இருக்கு அப்படின்னா அது எந்த இடம் எனக்கு தெரியாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹி கொண்டு வந்தாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க, ஏன் அப்படி மக்கள் கேட்கிறாங்களே உங்களுக்கு தெரியுமா? அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எனக்கும் தெரியாது, நான் தெரியும், எனக்கும் தெரியாது. அப்ப நேரா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட போய் கேட்டாங்க. அப்ப அல்லாஹ் சொன்னா, அஸ்வாக்குஹா, ஒவ்வொரு ஊரிலும் மோசமான இடம் ஒன்று இருப்பது உண்மையானால் அது கடைவீதி, பஜாரு, கடைவீதி தான். கடைவீதி தான் ஒரு ஊரிலேயே மோசமான இடம். ஏன்னா பிராடு, பித்தலாட்டம், தில்லுமுள்ளு, ஏமாத்துறது எல்லாம் எங்க நடக்குது? பெரும்பாலும் கடைவீதிகள்ல தான் நடக்குது. கடைவீதிகள்ல தான் பழைய சரக்க புது சரக்குன்னு சொல்றான், கலப்படம் கலந்த பொருளை கலப்படம் இல்லாத பொருள்னு சொல்றான், டேட் எக்ஸ்பயர் ஆனத இன்னும் டேட் இருக்குன்னு சொல்றான். இப்படி வியாபாரங்கள்ல அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நிறைய தில்லுமுள்ளு நடக்கிற இடம், பாவம் நடக்கிற இடம், மோசமான நிகழ்வு நடக்கிற இடம் கடைவீதி தான், பஜாரு தான். அப்ப அல்லாஹ் தஆலா சொன்ன பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலம் அதன் பிறகுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிந்தது என்பதாக இந்த நபிமொழி இப்னு ஹிப்பானிலே பதிவு செய்யப்பட்டது. அல்லாமா இப்னு ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் தன் நூல்களில் இந்த செய்திகள் எல்லாம் பதிவு செய்திருக்கிறார். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட தெரியாததை கேட்கும் பொழுது நான் கேட்டு சொல்றேன், எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாங்களே, எனக்கு தெரியாதுங்கிற வார்த்தை அது நன்மைக்குரிய வார்த்தை. எல்லா துறையிலையும் சமைக்க தெரியுமா உனக்கு? தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லிடும். இல்ல எனக்கும் தெரியுங்கிற மாதிரி
எதையும் உருட்டி பெருட்டி சமைச்சு சாப்பிட முடியுமான்னு அது நடக்காத விஷயம். அதே போல செய்தியும் தெரியுமா, தெரியாதுன்னு சொல்லிட்டா நல்லது. தெரியும் சொல்லி வண்டி எடுத்து எங்கேயா போய் குத்தி இவனுக்கும் பிரச்சனை, வண்டிக்கும் பிரச்சனை. இப்படி எல்லா துறையிலையும் தெரியாத சில விஷயம் இருக்கு. தெரியாதுன்னு சொன்னா தெரியாதுன்னு ஒத்துக்கணும். அதுதான் நல்லவர்கள் பழக்கம். நமக்கும் நன்மை, பிறருக்கும் நன்மை. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு இப்படிதான் தெரியாதுன்னு பல விஷயங்களை சொல்லி பிறகு அல்லாஹ் கத்துக் கொடுத்து அதன் பிறகு இந்த சமுதாயத்துக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத்துக் கொடுக்குறான். அதாவது ஆயிஷா அம்மாட்ட வந்து கேட்கிறான், பயணத்தின் ஒரு வெளியூர் பயணம் செய்கிற பொழுது, குளிர் பிரதேசத்துல பயணம் செய்கிற பொழுது மார்க்க சட்டம் இருக்குது, கால் உறை அணிஞ்சுக்கிறது. அதாவது தோளாலான சாக்ஸ் அது போட்டுட்டா ஒது செய்யும் பொழுது அந்த சாக்ஸை கலட்டுங்கிற அவசியம் இல்லை. அந்த சாக்ஸ் மேல கொஞ்சோண்டு ஈர கைய வச்சு இப்படி தடவினா போதும், காலு கழுவுனா போதும், ஒது போடும். இன்னைக்கு அந்த சட்டம் அமல்ல இருக்கு. கடுமையான குளிர் பிரதேசத்துல கடைபிடிக்க வேண்டிய சட்டம். அதாவது ரஷ்யா மாதிரி, கனடா மாதிரி, கடுமையான ஐஸ்லாந்து மாதிரி கடுமையான குளிர் பிரதேசம் நமக்கு இல்லையா, அந்த ஊர்ல இந்த சட்டத்தை இன்னைக்கும் கடைபிடிக்கலாம். அந்த ஒளி செஞ்சுட்டு காலுறைய போட்டுக்கணும். பிறகு அடுத்த நேரத்துக்கு ஒளி செய்யறதுக்கு கை கால் மூஞ்சி எல்லாத்தையும் கழுவிக்கலாம். காலுறையை கலட்ட தேவையில்லை, அது மேலேயே வசதி செஞ்சுக்கலாம். அதாவது தோளால் ஆன காலுறைக்கு சட்டம். இப்படி ஒரு சட்டம் இருக்கு. ஆயிஷா அம்மாட்ட போய் சில தோழர்கள் கேட்டாங்க, இந்த காலுறை சட்டத்தை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு. ஆயிஷா அம்மா சொன்னாங்க, என்ன விட காலுறை சட்டத்திற்கு என்ன விட அலைக்கு இப்னி அபீ தாலிப் அலி ரலியல்லாஹு அன்ஹு போங்க, அதை பத்தி அவர்கிட்ட கேளுங்க. காரணம் என்னன்னு கேட்டா, இன்னஹு கான யுஸாஃபிரு மஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வோடு அதிகமாக பயணம் பண்ணுனது அலி ரலியல்லாஹு அன்ஹு தான். ரசூலுல்லாஹ்வோடு நான் அதிகமா பயணம் செய்யல. பயணத்தின் போது கடைபிடிக்க வேண்டிய இந்த சட்டம் எனக்கு தெரியறதை விட அலி ரலியல்லாஹு அன்ஹு போய் கேளுங்க, அவருக்கு தான் பல நுட்பங்கள் அதுல தெரியும். ரசூலுல்லாஹ்வோடு நீண்ட காலம் அவர் பயணம் பண்ணி இருக்கிறாரு, ரசூலுல்லாஹ் பல விஷயங்கள் அவருக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சுருக்கமா எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு தெரியாது, இன்னாச்ச போய் கேளு அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி மொழிய இவர்கிட்ட போய் கேளுன்னு திசை திருப்புறாங்களா இல்லையா? தெரிஞ்சவற்றை போய் இப்படி போய் கை காட்டுறாங்களா இல்லையா? இது ஒரு உயர்வான பழக்கம். அதே போல மக்கள் அவற்றை போனாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு போனாங்க, போய் கால் உறையின் மீது மசகு செய்யற சட்டம் சொல்லுங்கன்னு கேட்டாங்க. அப்ப அவங்க ஒரு ஹதீஸ சொன்னாங்க, ஜஅல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ثلاثه ايام அதாவது 3 நாள் முசாஃபிர் பயணத்தில் இருப்பவருக்கு 3 இரவு பகல் அப்படி அவர் கால் உறையின் மீது மசகு செஞ்சுக்கலாம், கால் உறையை கழட்ட தேவையில்லை. ஆனால் உள்ளூரில் இருப்பவருக்கு 1 நாள் மட்டும்தான் அப்படி செய்யலாம், 3 நாள் செய்ய முடியாது. ரசூலுல்லாஹ் இப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க, ரசூலுல்லாஹ் கடைபிடிச்சாங்க அப்படின்னு ஒரு ஹதீஸ சொல்றாரு. அப்போ நம்மகிட்ட யாராவது ஒண்ணு கேட்டுக்கொண்டா, அது மார்க்க விஷயமா இருக்கட்டும், மற்ற உலக விஷயமா இருக்கட்டும், தொழில் ரீதியாக, உணவு ரீதியாக, அல்லது படிப்பு ரீதியாக, மார்க்க ரீதியாக, இப்படி எந்த சம்பந்தப்பட்ட அறிவு ரீதியாக நம்மகிட்ட கேட்டாலும் தெரிஞ்சா சொல்லலாம், தப்பு இல்லை. தெரிஞ்ச பிறகு பிறர்கிட்ட போய் கேளுன்னு சொல்லக்கூடாது, தெரிஞ்சதே கற்றுக் கொடுக்கணும். தெரிஞ்ச அறிவை மறைக்க கூடாது. மார்க்கத்துல அது தப்புன்னு சொல்லப்பட்டிருக்கு. தெரியாத விஷயத்த கேட்கிறான்னு வைக்கிறேன், நம்மள பெரிய ஆளும் நினைச்சு கொண்டு கேட்கிறார், நமக்கு தெரியும்னு நினைச்சு கொண்டு கேட்கிறார். அப்படி இருந்தாலும் கூட தெரியலன்னு சொன்னா, தம்பி எனக்கு தெரியாது, எனக்கு இது சம்பந்தப்பட்ட போதிய அறிவு, முழுமையான அறிவு இல்லை, வேணும்னா நீங்க போய் இவர்கிட்ட கேளுங்களேன், இவர் இந்த கலையில நிபுணத்துவமான ஆளு, பெரிய ஆளு, அவற்றை போய் கேளுங்களேன் அப்படின்னு சொல்றதுதான் உத்தமம். இன்னாரு போய் இவர்கிட்ட கேட்டு விட சொன்னாருங்க, கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை தவிர்த்து விட்டு நம்மகிட்ட கேட்டுட்டாங்களே, சொல்லாட்டி வெக்கமா போயிருமே, நம்மள பெரிய மனுஷன் நினைக்கிறாங்களே, அப்ப அந்த எண்ணம் தவிடுபடி ஆயிடுமே அப்படின்ட்டு எதையாவது ஒண்ணு அடிச்சு விடு, வாய்க்கு வந்ததை ஏதாவது ஒண்ணு சொல்லி விடு அப்படிங்கிற மனநிலை இருக்க, அது மோசமானது, பாவமானது. அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே,
வலா துஃப்தி பிமா லா இல்ம லக பிஹி. உனக்கு அறிவு இல்லாத உன்னை பத்தி உன்கிட்ட கேட்டா நீ தப்பான தீர்ப்பு சொல்லி விடாதே, தப்பானத சொல்லிடாத. உனக்கு தெரியாத உன்னை கேட்டா அடிச்சு விட்டு எதையாவது ஒன்று தப்பான விஷயத்த சொல்லிடாத. அதுவும் குறிப்பா மார்க்க விஷயத்துல. மார்க்க விஷயத்துல இது செய்யலாமா அது செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்கிறாங்கன்னு வைக்கல. பெரிய தாடி வச்சிருக்காரு பாய், 5 வேளை தொழுகிறார், பெரிய ஜிப்பா எல்லாம் போடுறார், எல்லாம் நல்ல அமல்லையும் கலந்துக்கிறார் அப்படின்னு முடிவு பண்ணி மக்கள் அவர்கிட்ட வந்து கேட்கிறான். ஆனா அவருக்கு உண்மையாவே பெருசா ஒண்ணும் தெரியாது, எல்லாம் வெளியிடங்கா பெருசா இருக்கு. மார்க்க அறிவு ஒண்ணும் தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். மார்க்க அறிவு தெரிஞ்ச மாதிரி மக்கள் வந்து கேட்ட பொழுது இவர் வந்து தெரியலன்னு சொல்லிட்டா நல்லது. ஆனா அந்த இடத்துல நம்மளுடைய உருவத்தை எல்லாம் பார்த்து கேட்கிறாங்களேன்னு சொல்லி எதையாவது அவர் சொல்லிவிட்டாருன்னா அவரது மிகப்பெரிய இழிவுக்கு இவர் ஆளாக்கப்படுவார். பெருமானாசராசன் சொல்லுவாங்களே, மார்க்க விஷயத்துல உன்னை கேட்டு தெரியாததை கேட்டு தெரியாதுன்னு சொல்லிட்டேனா அதனால உனக்கு என்ன நடக்கும் தெரியுமா? தஞ்சு மின் அதாபில்லாஹி யௌமல், மறுமை நாளில் பெரிய அதாபுல இருந்து அல்லாஹ் உன்னை பாதுகாத்துருவான். இறைவா, இந்நாரி சட்டத்தை கேட்டு வந்தார், எனக்கு உண்மையாவே தெரியாது, தெரியாதுன்னு சொன்னேன், அதுக்காக அல்லாஹ் தஆலா இவருக்கு மறுமையில வெற்றியை தருவான். ஆனா தெரியாதுன்னு சொன்னதுக்கு மறுமையில வெற்றிங்க, தெரிஞ்சதை தெரிஞ்சவன் சொன்ன பரவாயில்ல, தெரியாததுன்னு சொன்னதுக்கு அல்லாஹ் தஆலா நன்மையை கொடுக்குறானே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த செய்தியை மிக தெளிவாக போதித்திருக்கிறார்கள். தெரியாத விஷயத்துல சொல்லப்போனா என்ன நடக்கணும் வரலாற்று ஒரு செய்தி பதிவு செய்யப்படும். அபூதாவுதுல இப்படி ஒரு நபிமொழி இருக்கு. ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, நாங்க பயணத்துல பலரோடு போகும் பொழுது பொறுத்திருக்கு தலையில கனமான கல்லு பட்டு பெரும் காயம் ஏற்பட்டு விட்டது. தலையில கடுமையான காயம். கடுமையான காயத்துல பயணத்துல போய்கிட்டே இருக்கும்போது இரவு ஒரு இடத்துல தங்குறோம். அந்த காயம் பட்டவருக்கு குளிப்பு கடமை ஆயிடுச்சு, விந்து வெளியாயிருச்சு. இப்ப இவர் மறுநாள் காலையில கேட்கிறார், எனக்கு குளிப்பு கடமை ஆயிடுச்சு, நான் இப்போ குளிக்க வேண்டிய கட்டத்துல இருக்கிறேன், ஆனா இப்ப குளிச்சேன்னு சொன்னா என் தலையுடைய காயம் அதிகமாகி பெரிய விபரீதத்துல ஆயிரும். அதனால அதாவது ஒளி செய்ய முடியாத இடத்துல தயமும் செய்யலாம்னு ஒரு சட்டம் இருக்குல்ல. பெரும் நோய்க்காரர்கள் தண்ணீர் பட்டால் நோய் கூடிரும், அப்படின்னா அவங்க தயமும் செஞ்சுக்கலாம். அதாவது ஒரு சுவத்துல அப்படி அடிச்சு இப்படி இப்படி தேய்ச்சுக்கிறது, முகத்துல தேய்ச்சுக்கிறது, அதுக்கு பேரு தயமம்னு ஒண்ணு இருக்கு. இன்னைக்கும் கூட அந்த சட்டம் உண்டு. குளிர்காலங்கள்ல கடுமையான குளிர் பிரதேசத்துல இருக்கிறவங்க, பெருநோயில இருக்கிறவங்க அதை இன்னைக்கு ஃபாலோ பண்றாங்க. அந்த தோழர் கேட்கிறார், குளிக்க முடியாத, நான் தயமும் செஞ்சுக்கலாமான்னு கேட்கிறார். அப்போ அந்த சுத்தி இருந்த தோழர்கள் தப்பான மார்க்க தீர்ப்பு கொடுக்குறாங்க. எப்ப குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்கு, தண்ணி இல்லாட்டினா தானே தயமம் செய்யணும், அதனால தண்ணி இருக்கிற போது நீ தயமம் செய்யலாமான்னு கேட்கிற. அப்படியெல்லாம் தயமம் செய்யக்கூடாது, நீ குளிச்சுதான் ஆகும், நீ குளிச்சாதான் குளிப்பு கடமை நீங்கும், தலையில பெரிய காயம் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு தப்பான தீர்ப்பு சொல்லிட்டாங்க. இதை இவர் நம்பி குளிச்சு ஆகணுமே, தொழுகணுமே, குளிப்பு கடமையோட இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு அந்த பெரும் காயம் இருந்தாலும் பரவாயில்லன்னு தலைக்கு தண்ணி ஊத்திட்டார். தலைக்கு தண்ணி ஊத்தி குளிச்சதுனால அந்த காயம் பெருசாகி அவர் ஊரு போய் சேர்றதுக்குள்ள மௌத்தாவும் போயிட்டார், இறந்தும் போயிட்டார். இத போய் பெருமானாசராசத்துல பயணம் முடிச்சுட்டு வந்த இந்த சகாபாக்கள் சொன்னாங்க. சொன்ன உடனே பெருமானாசராசன் கடுமையான கோபம் ஏற்பட்டது. கடுமையான கோபத்தோடு சொன்னாங்க, தப்பான தீர்ப்பு சொன்னாங்கல்ல, அவங்க தான் அவரை கொலை பண்ணிட்டாங்க. தப்பான மார்க்கத்தினுடைய தீர்ப்பை சொல்லி சொன்னவர்கள் அவரை கொலை செய்து விட்டார்கள். ரசூலுல்லாஹ் அடுத்து சபிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. கத்தலஹுமுல்லா, இவரை கொன்றவரை அல்லாஹ் கொல்லுவானாக அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. தப்பான தீர்ப்பு சொல்லி இவரை கொண்டுட்டீங்கல்ல, அந்த மாதிரி அல்லாஹ் உங்களை கொல்லட்டும் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டி சபிக்க ஆரம்பிச்சுட்டாங்களே. அதன் பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொன்னாங்க, அல்லாஹ் சஅலு இதெல்லாம் யஅலமு, எப்ப உங்களுக்கு தெரியலனா, அதாவது உங்களுக்கு தெரியலனா கேட்கலாமே, கேட்டுட்டு ஒரு மார்க்க தீர்ப்பு நீங்க சொல்லி இருக்கலாமே. இன்னமா ஷிஃபாஉல் இஸ்ஸால், அதாவது அறியாமை என்ற நோய்க்கு கேள்விதான் மருந்து, கேள்விதான் நிவாரணம். ஒரு விஷயம் தெரியலைன்னா, தெரியலேங்கிறது நோய்க்கு என்ன மருந்து? கேட்கறது. அதை பத்தி யாருக்கு தெரியுமோ அவங்கள்ட்ட போய் கேட்கணும்.
யாருக்கு தெரியுமோ அதை பத்தி அவங்கள்ட்ட போய் கேட்கணும். இது மார்க்க விஷயத்துக்கு மட்டுமில்ல, எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும். அதாவது புதிதாக கணவன் மனைவியாக ஆனவர்கள் பெரியவங்கள்ட்ட போய் கேட்கணும். கணவன்கிட்ட எப்படி குடும்பம் நடக்கணும், மனைவிக்கு எப்படி அனுசரிச்சு நடக்கணும், அவளோட நான் ஒற்றுமையா போகணும், சந்தோஷமா வாழணும், வீட்டு பெரியவங்கள்ட்ட கேட்டா அவங்க அனுபவம் உள்ளவங்க அந்த அனுபவத்தை சொல்ல போறாங்க. ஒரு பிள்ளை புதுதா கல்யாணம் முடிச்சுட்டு வந்திருக்கு, ஒண்ணுமே அந்த பிள்ளைக்கு தெரியாது. அது அந்த பிள்ளை சமைக்கிறது எப்படி, சோறாக்குறது, ஆண வைக்கிறது, பொரியல் செய்யறது, டீ போடுறது, காபி போடுறது, பண்டம் பாத்திரம் தேய்க்கிறது எப்படின்னு பெரியவங்கள்ட்ட போய் கேட்கலாம். அம்மாட்டையோ அல்லது சகோதரிகள்கிட்டயோ மாமனார் மாமியார்ட்டையோ நாத்தனாமார்கள்ட்டையோ அது எப்படின்னு கேட்கறது தப்பு இல்ல. பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சாலும் கூட பல பேருக்கு இன்னைக்கு வரைக்கும் சமைக்க தெரியலையே. இன்னைக்கு வரைக்கும் சமைக்க தெரியறது மட்டும் இல்ல, போய் கேட்க வைக்கப்பட்டுக்கிட்டு இந்த யூடியூப்ல பார்த்து சமைச்சு இதுவும் சாப்பிட முடியாது, வீட்டுக்காரனும் சாப்பிட முடியாது. கேட்கறதெல்லாம் வெக்கம். எனக்கு தெரியாதுன்னு கேட்டுட்டான். இவ்வளவு பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கு, இவ்வளவு வயசாகி போச்சு, இது கூட தெரியாதா, நம்மளை எண்ணி நகையை ஆடிடுவாங்களே, கேள்வி பண்ணிடுவாங்களே, சிரிச்சுக்குவாங்களே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒரு புதிதாக இருக்கக்கூடிய அந்த பொம்பளை பிள்ளை அப்படி ஒரு மனநிலைக்கு வந்துட்டா நிம்மதியா சாப்பிடவே முடியாது, நிம்மதியா எந்த வேலையும் பார்க்க முடியாது. இப்ப குடும்பத்துக்குள்ள மட்டும் இல்ல, புதுசா ஒருத்தர் வியாபாரம் தொடங்குறார். வியாபாரத்தினுடைய அகலம் எல்லாம் தெரியாது, நஷ்ட லாபம் எல்லாம் தெரியாது. அதனுடைய முதிர்ச்சி பெற்றவர்கிட்ட போய் கேட்கணும், எப்படிங்க வியாபாரம் எடுக்கிறது, எங்க கொள்முதல் எடுக்கிறது, எங்க குறைச்ச அளவுக்கு நமக்கு சரக்கை எடுக்கலாம், எப்படி விற்கணும், இப்படி எல்லாம் வியாபார நுணுக்கங்களை அதை அறிந்தவர்களிடத்துல போய் கேட்கணும். நீங்க படிப்பு பிஏ எம்ஏ எம்பிஏ என்ன வேண்டாலும் படிச்சிருக்கலாம், அதெல்லாம் படிப்பறிவு. பட்டறிவு வேறு. பெரிய பெரிய படிப்பு படிச்சிருந்தாலெல்லாம் பிசினஸ்ல இறங்கி பெரிய வெற்றி கண்ட முடியாது. படிப்பறிவும் தேவை, அதே நேரத்துல அனுபவ அறிவும் தேவை. அப்ப அனுபவ அறிவு உண்டு ஆட்டு போய் முறையா அணுகி அதெல்லாம் கத்துக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கணுமா இல்லையா? தமிழ்நாட்டுல இன்னைக்கும் ஒரு ஊர் இருக்கு, ஊர் பேரை சொல்ல விரும்பல. அந்த ஊருக்காரவங்க அதாவது இந்தியா முழுக்க பெரிய அளவுல தொழில் செய்யறாங்க. தான் பெத்த மகனுக்கு நிறைய படிப்பறிவை கொடுத்தாலும் தான் கிடைக்கல உடனே சேர்த்துக்க மாட்டான். அவனை கொண்டு போய் வேற ஒரு கடையில விடுவாங்க. இவனுக்கு தொழிலை கத்துக்கொடு, இவனுக்கு தொழிலை கத்துக்கொடு. அவன் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் இருந்து தொழிலை கத்துக்கிட்ட பிறகுதான் அவனை கூட்டிட்டு தான் சொந்த கடையில ஓனரா உட்கார வைப்பாங்க. அந்த ஊர் மக்கள் முதலாளிகளோட பழக்கம் அப்படி. என்னன்னு கேட்டா, வெறும் டிகிரி படிப்பை வச்சு இந்த தொழில் பண்ண முடியாது. நீ போய் ஒரு ஆட்டை இருந்து எல்லாத்தையும் கத்துக்கிட்டு அதன் பிறகு இந்த கடையை நீ முதலாளியா உட்கார்ந்தேன்னா இந்த கடையை சிறப்பா நடத்துவ அப்படிங்கிறது அவங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அப்ப தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். தெரிய வேண்டிய விஷயத்துல வெட்கப்படவே கூடாது. புதுசா ஒருத்தர் கார் எடுத்துட்டாரு, ஒரு பைக் எடுத்துட்டாரு, ஓட்ட தெரியாது, தெரிஞ்சவங்கிட்ட போய் கத்துக்க வேண்டியதா இல்ல. இப்படி இப்படி ஆட்டி அப்படி இப்படி உருட்டி இந்த வண்டியை கத்துக்கலாம் அப்படின்னு நடக்குமா? அதுக்குன்னு டிரைவிங் கிளாஸ் போகணும். அதுக்கு நாம நிறைய படிச்சிருப்போம். படிக்காதவங்க தான் நமக்கு கத்துக் கொடுக்குறவனா இருப்பான். 10ஆம் கிளாஸ் கூட பாஸ் ஆகிருக்க மாட்டான். இவர் என்ன பண்ணிருப்பாரு, 10 டிகிரி வாங்கியிருப்பாரு. வண்டி ஓட்ட தெரியலன்னா தெரிஞ்சுக்கிட்ட போய் உட்காந்து எனக்கு தெரியலன்னு சொல்லும். அவன் தான் அப்பதான் உட்காந்து இது பிரேக், இது கிளச்சு, ஃபர்ஸ்ட் இது இப்படி போடு அப்படி போடு எல்லாம் கத்துக் கொடுப்போம். அப்போ தெரியாத விஷயங்களை அது எந்த துறையாக இருந்தாலும் நாம எப்படின்னு அதாவது இதுல போய் பிரிச்சு பார்க்காம கத்துக்கிறது தெரிஞ்சுக்கிறது தான் மார்க்கத்தினுடைய விஷயத்துக்கும் பொருந்தும், உலகத்துடைய விஷயத்துக்கும் பொருந்தும். அலி ரலியல்லாஹு சொல்லுவாங்க, கவுலு லா அலமு நிஸ்ஃபல் இல்மி, அதாவது அறிவுல பாதி என்னன்னு கேட்டா தெரியாதுன்னு சொல்றதுதான். தெரியாதுன்னு சொல்ல இவன் கத்துக்குவான். எனக்கு தெரியும் சொல்லிட்டா அல்லாவே அறிவுடைய வாசலை அவன் விஷயத்த மூடிடுவான். எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாதுன்னு சொல்லும் பொழுது பல பேர் கத்துக் கொடுப்பாங்க. உனக்கு தெரியாதாப்பா, ஏவா இப்படி செய் அப்படி செய்து கத்துக் கொடுப்பாங்க. அது எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும். தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டான், அவனுக்கு எல்லாம் தெரியுங்க, அவன் நெட்ட படிச்சவன், அவனுக்கு நாம வச்சிருந்தாலும் ஏத்துக்க மாட்டான், அவன்கிட்ட எல்லாம் அதெல்லாம் சொல்லாத அப்படின்னு சொல்லி கொடுக்க நினைக்கிறவங்களும் ஒதுங்கி போயிடுறாங்களா இல்லையா? சொல்லி கொடுக்குற நினைக்கிறவங்க ஒதுங்கி போயிடுவாங்க. அப்ப எங்க இருந்து இல்மு வரும், எங்க இருந்து அறிவு வரும்? அதனாலதான் அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, அதாவது தெரியாதுன்னு சொல்றதுதான் அறிவின் பாதி அப்படின்ட்டு. அலி ரலியல்லாஹு அவர்கள் மிகப்பெரிய அறிவாளி, அவங்களே இதை தானே சொல்லி கொடுக்குறாங்க. உக்பா இப்னு முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, தாபிஈன்களில் மூத்தவர் அவர்.
அவர் சொல்றார், மிகப்பெரிய ஆசான், மார்க்க ஞானங்கள் பல விஷயங்களில் கரைத்து குடித்தவர், நபி அவர்களோடு பல முறை ஒட்டி உறவாடியவர் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா மிகப்பெரிய ஞானி. ஹதீசுகளை கிட்டத்தட்ட பல விஷயங்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு இந்த உக்பா ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, கிட்டத்தட்ட 34 மாசம் அவங்களோடு ஒட்டியே இருந்தேன். அவங்க எங்க போனாலும் அவங்களோடய போவேன், எங்க வந்தாலும் அவங்களோடயே வருவேன், அவங்களோடயே நான் வாழ்ந்தேன். கிட்டத்தட்ட 2.5 வருஷம், 2.25 வருஷம், 34 மாதங்கள் நான் அவர்களோட பயணித்திருக்கிறேன். அவர்களிடத்துல நிறைய மக்கள் கேள்வி கேட்பார்கள் மார்க்க விஷயம் குறித்து. நிறைய கேட்கும் பொழுது அவங்க சொல்ற வார்த்தை பெரும்பாலும் லா அதுரி, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு எதை கேட்டாலும் பெரும்பாலான நேரங்களில் எல்லா மார்க்க அறிவும் தெரிந்தவர்கள் கூட லா அதுரி, இதுவா, எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவாங்க, எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவாங்க. அப்ப தெரிஞ்சுக்கிட்டே தெரியாதுன்னு சொல்ற அர்த்தம் இல்ல, நிறைய அறிவு படித்திருந்த அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு கூட நிறைய விஷயம் தெரியலேன்னு அர்த்தம். நிறைய விஷயம் அவங்களுக்கு தெரியாதனாலதான் அவங்க உண்மையை சொல்ற விதமாக லா அதுரி, எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ தெரியாதுங்கிறது தான் ஒரு சிறந்த மனிதனுக்கான அடையாளம். இந்த வார்த்தை யார் சொல்லி இருக்கிறார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, மலக்குமார்கள் சொல்லி இருக்கிறாங்க, பெரிய பெரிய சஹாபாக்கள் சொல்லி இருக்கிறாங்க, பெரிய பெரிய நாதாக்கள் நல்லடியார்கள் மார்க்க அறிவு பெற்ற அறிவு ஜீவிகள் கூட எனக்கு தெரியாதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்போ தமிழ்ல கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நிறை குடம் தழும்பாது, குறை குடம் கூத்தாடு. ஒண்ணும் தெரியாதவனா தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியே பீட்டப் பண்ணுவான், எல்லாம் தெரியுங்கிற மாதிரியே ஒரு மக்கள்கிட்ட ஒரு அலப்பறைய கொடுப்பான். எல்லாம் தெரிஞ்சவங்க அமைதியா தான் இருப்பான், எல்லாம் தெரிஞ்சவங்ககிட்ட சலசலப்பு இருக்காது. ஆனா தெரியாதவன் தான் தெரிஞ்சது மாதிரியே மக்களை ஏமாத்திக்கிட்டு அதை இதை சொல்லிக்கிட்டு வந்தது போனதெல்லாம் பேசிக்கிட்டு மார்க்க விஷயத்திலையும் உலக விஷயத்திலையும் படம் காட்டிக்கிட்டு தெரியுமா. இப்ப நல்ல மனிதர்கள் தெரியாதுன்னு கேட்டா அதை தெரியாதுன்னு தான் சொல்லுவாங்க. சஹாபாக்கள் பல பேர்த்திட்ட மண்டியிட்டு பாடம் படித்தவர்கள், நிறைய மார்க்க ஞானிகளுக்கு ஆசிரியராக இருந்தவர்கள். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ், இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் தாபிஈன்களில் அவர் மூத்தவர், மூத்த தாபிஈன்களில் இவருக்கு ஒரு இடம் உண்டு. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ்ட்ட மக்கள் சில நேரங்கள்ல எதையாவது கேட்பான், கேட்கும் பொழுது லா அதுரின்னு சொல்லிடுவான், எனக்கு தெரியலப்பா இது சம்பந்தப்பட்ட விஷயம் சொல்லிடுவான். அப்படி கேட்கும் பொழுது சிலர் கேட்டாங்க, தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுல இருந்த சில பேரு கேட்டாங்க, அம்மா தஸ்தஹி அன் தகூல லா அதுரி, என்னங்க நீங்க பெரிய ஆளுன்னு சொன்னாங்க, எந்த அளவுன்னு கேட்டா அந்த ஃபகீஹுல் இராக், இந்த ஈராக் தேசத்தினுடைய மிகப்பெரிய சட்ட மேதை என்று புகழ் பெற்ற இமாம் ஷாஃபி உங்ககிட்ட கேட்டா தெரியலன்னு சொல்றீங்க, வெக்கமா இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டாங்க. நீங்க பெரிய சட்ட நிபுணர் சொல்றாங்க, கேட்டா தெரியலன்னு சொல்றீங்க, உங்களுக்கு வெக்கமா இல்ல அப்படின்னு கேட்ட உடனே அவங்க கோபப்படல, ஆனந்தப்படல, எந்த ஆவேசனுடைய மனநிலையும் அவங்களுக்கு உண்டாகல. உடனே அவங்க சொன்னாங்க, லாக்கின்னல் மலாயிக்கத்தை லம் தஸ்தஹி, மலக்குமார்களே தெரியலேன்னு சொல்ல வெக்கப்படலையே, நான் ஏன் வெக்கப்படணும்னா, மலக்குமார்களே எங்களுக்கு தெரியலேன்னு சொன்னாங்களே, அல்லாஹ்ட்ட ஒப்புக்கொண்டாங்களே, சுபஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா. அப்பதான் இந்த வசனத்தை ஓதுனா, அல்லாஹ் தஆலாட்ட மலக்குமார்களே தெரியலேன்னு ஒப்புக்கொண்டாங்க, வெக்கப்படல. மலக்குமார்களே வெக்கப்படாத போது நான் ஏன்பா வெக்கப்படணும், தெரியாத விஷயத்தை தெரியலேன்னு சொல்றதுக்கு, இது எனக்கு தெரியாது அப்படின்னு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்களா இல்லையா? பெரிய பெரிய நாதாக்கள் எல்லாம் கேட்ட கேள்விகள் அனைத்திற்கும் பதில் சொல்லவில்லை. ஏன் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க வாழ்ற காலத்துல அவங்கதான் மிகப்பெரிய மேதை. மாலிக் ரஹ்மத்துல்லாஹ்ட்ட பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் பாடம் படித்தான். உலகத்தினுடைய மிகப்பெரிய மதுஹபாக இருக்கக்கூடிய ஷாஃபி மதுஹபுடைய தோற்றுவித்தவர் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் மண்டியிட்டு பாடம் படித்தது இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் தான். அப்படிப்பட்ட இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க மதீனாவுல இருக்கிறாங்க. மதீனாவுல ஸ்பெயின் யூரோப்ல இருக்கிற நாடு. மதீனா அரபு நாடுகளுக்குள்ள ஒரு பகுதி. ஸ்பெயின்ல இருந்து ஒருத்தர் வந்தார். ஸ்பெயின்ல இருந்து 6 மாத காலமாக நடந்தே வந்தார். நடந்தே வந்து இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் யாரு என்னன்னு கேட்டு, நான் இந்த ஊர்ல இருந்து வர்றேன், எங்க ஊர் மக்கள் எல்லாம் சில விஷயங்களை சந்தேகம் சொல்லி என்கிட்ட சொல்லி விட்டுருக்காங்க அப்படின்னு அவர் கேள்வியை நிறைய சொன்னார்.
இவ்வளவு விஷயம் நான் உங்கள்ட்ட கேட்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு அப்படி சொன்ன பொழுது இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர் கிட்டத்தட்ட ஒரு 40 கேள்வி கேட்டார். 40 கேள்வி கேட்டவருக்கு இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா சொன்னாங்க, எப்பா இது எதுவுமே எனக்கு பதில் தெரியாது, ஒன்னே ஒண்ணுக்கு மட்டும்தான் பதில் தெரியும். 40 கேள்வி கேட்கறதுக்காக 6 மாத காலம் நடைப்பயணமாகவே அவர் ஸ்பெயின் ஐரோப்பாவிலிருந்து வந்தார். அவருக்கு ஒரே ஒரு பதில தான் சொன்னார். அப்ப வந்தவர் கேட்டாரு, 6 மாசமா நடந்து வந்திருக்கேன், 6 மாசமா நடந்து வந்து இப்ப நான் திரும்பவும் 6 மாசமா நடந்து என் ஊருக்கு போகணும், என் ஊர் மக்கள் கேட்டா நான் என்ன சொல்றதுன்ற மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, உள்ளத சொல்லு. மாலிகிட்ட போய் கேட்டேன், அவர் 39 கேள்விக்கு பதில் தெரியாதுன்னு சொல்லிட்டாரு, உள்ளத போய் சொல்லு. நீ எவ்வளவு தூரத்துல இருந்து நடந்து வந்தா எனக்கு என்ன, இருந்தா தானப்பா சொல்ல முடியும், இருக்கிற சரக்குக்கு தான் பதில். கேட்ட தெரியாததுக்கு நீ கேள்வி கேட்டா நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? இவ்வளவு தூரத்துல இருந்து வந்தேன்னு சொல்றதுக்காண்டி நான் எதையாவது சொதப்பலா பதில் சொல்றதா? தெரியாத விஷயத்தெல்லாம் எதையாவது கூடும் கூடாது அப்படி இப்படின்னு எதையாவது சொல்லி விட முடியுமா? உனக்காக ஊர் மக்களுக்காக எனக்கு தெரியாத விதத்துல நான் முகஸ்துதிக்கு செயல்பட முடியுமா? அதெல்லாம் முடியாது. எனக்கு தெரியாத 39 கேள்விக்கு பதில் தெரியாது, ஒரு கேள்விக்கு நீ கேட்டதுல பதில் இருக்கு, அதுக்கு மட்டும் இந்த பதில் அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்களா இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ்? இன்னைக்கு நாம அப்படிதான் இருக்கிறோமான்னு யோசிக்கிறோமா இல்லையா? ஏதாவது கேள்வி கேட்டாலும் எல்லாம் எனக்கு தெரியும் அடிச்சு விடுற ஆளுதான் இன்னைக்கு நிறைய. நகைச்சுவைக்கு ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. ஒரு ஊர்ல எல்லாம் தெரிஞ்ச அப்துல்லான்னு ஒரு ஆள் இருந்தானா. எல்லாம் தெரிஞ்ச அப்துல்லா, அவனுக்கு பேரே அதான். எந்த அப்துல்லா? இந்த எல்லாம் தெரிஞ்ச அப்துல்லாட்ட போய் கேளுக்கமாகலாம். அந்த மாதிரி அந்த ஊர்ல பனைமரமே கிடையாது. பனைமரம்னா என்னன்னு கூட அந்த ஊர் மக்களுக்கு தெரியாது. திடீர்னு அந்த ஆத்துல பெருவெல்ல வந்த பொழுது வெறும் பனங்கொட்டையா மிதந்து வந்துச்சான். இது என்னடா வித்தியாசமா கருப்பா முசு முசு இருக்குது அப்படின்னு அதை எடுத்துக்கிட்டு வந்து ஊர் மக்கள் இந்த எல்லாம் தெரிஞ்சு அப்துல்லாட்ட போய் கேட்டாங்களாம், அப்துல்லா இது என்ன பாண்டு? இந்த ஆள் இப்படி இப்படி பார்த்தான், எனக்கும் தெரியாது, ஆனா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரு பில்டப் பண்ணி ஊருக்குள்ள வச்சிருக்கேன், இது என்ன அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இதுதான் கரடி முட்டை அப்படின்றாராம். எப்படி இதுதான் கரடி முட்டைன்னு சொன்னாராம். மக்கள் கேட்டாங்க, எப்ப கரடி முட்டை முன்ன பின்ன பாத்திருக்கியா? ஏன் இது கரடி முட்டை தான், எதை வச்சு சொல்ற? கரடிக்கு மொசு மொசுக்கு முடி இருக்கா இல்லையா, இந்த கொட்டைக்கு முசு இருக்கா இல்லையா முடி, அதனால இந்த கரடி முட்டைன்றாராம். இந்த மாதிரி நம்ம ஊர்கள்ல எல்லாம் தெரிஞ்ச அப்துல்லா சில பேர் இருப்பான். நம்ம மஹல்லாவுல நம்ம அக்கம் பக்கத்துல எதை கேட்டாலும் ஏதாவது ஒரு பதில சொல்லுவான். எதையாவது ஒரு பதில சொல்லி இவனும் குழம்பி அடுத்த ஆளையும் குழப்பி விடுவான். அப்போ இந்த மணல்னால நம்மகிட்ட வரக்கூடாது. தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிட்டு தெரிஞ்ச ஆளை கையை காட்டலாம். இன்னாட்ட போய் கேளு, இவருக்கு அந்த அறிவு இருக்குன்னு சொல்லலாம். அல்ல அதுவும் கூட தெரியாதுன்னா வந்து எனக்கு தெரியாது, ஆளை விடுங்க, தெரிஞ்சா நான் பதில் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லலாமே தவிர என்னை பெரிய ஆளு முடிவு பண்ணிட்டார், என்னை பெரிய ஆலின்சான்னு முடிவு பண்ணிட்டார், எனக்கு எல்லாம் தெரியும் இந்த மாதிரி முடிவு பண்ணி இந்த பையன் இன்னும் கேட்கிறாரு, எதையாவது சொன்னாதான் நமக்கு பிரிஸ்டீஜ், நம்மளுடைய அதை கெட்ட நெப்பாட்ட முடியும் அப்படின்னு சொல்லி எதையாவது சொல்லி குழப்பி உண்டு இல்லைன்னு ஆக்கி எவ்வளவு பெரிய சேதாரங்களை உருவாக்குகிறார்களா இல்லையா? அதுவும் குறிப்பா இன்னைக்கு மார்க்க விஷயத்துல கொஞ்சம் தாடியும் துப்பாவும் அது இது வச்சவன தன்னைத்தானே இவர் பெரிய ஆலிம் அல்லாமா பெரிய பேரறிஞரா முடிவு பண்ணிக்கிறார். மக்கள் அப்படி வந்து கேட்கிற நேரத்தை முன்ன பின்ன ஆக்கி எல்லாரும் வீணாகி போய் விடுகிறதா இல்லையா? கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி மந்தவெளி பள்ளி உண்மையாக நடந்த நிகழ்வு, அதிலே இமாமாக இருந்தவர் சொன்ன செய்தி. அந்த இமாமுக்கு இன்னைக்கு வயசு 90 தாண்டிடுச்சுன்னு வைங்களேன். மந்தவெளி பள்ளியினுடைய முன்னாள் இமாம் அவர் அனுபவத்தை சொல்றார். மகரிபு தொழுகிற நேரம், தொழுகிற நேரத்துல ஒருத்தர் பெரிய தாடி, அதே போல பெரிய தலப்பா பெரிய ஜிப்பா எல்லாம் போட்டு வந்த உடனே அசருக்கு முடிவு பண்ணிட்டாங்க, ஒரு பெரிய ஆலிம் சபா இருப்பாரு போல இருந்து அவர்கிட்ட போய் பணிவா மகரிபு தொலைவைங்களேன்னு சொல்ல. அதே மாதிரி அசரத்தே மகரிப் தொலைவைக்கு சொல்லிட்டாரு, என்ன பார்த்து நான் அவரை விட பெரிய ஆளு போல அப்படின்னு இவர் முடிவு பண்ணிக்கிட்டு மகரிபு தொழுகைக்கு போய் நின்னாச்சு. நின்ற உடனே குழுவல்லா சூறா தான் ஓதுறாரு. இருக்கிற சூறாவிலே ரொம்ப சின்ன சூறா குரான்ல அதான் வைங்களேன், பச்சை குழந்தை கூட அழகா ஓதிடுற அந்த சூறாவை, அந்த சூறாவை ஓதுறாரு. குழுவல்லாவது சமதுலம் எழுது, குழுவல்லாவது சமதுலம் எழுது, இப்படியே சொதப்புறாரு. கொஞ்ச நேரம் குழுவல்லா சூறாக்குள்ள தொழுக முடிஞ்சிச்சு. மீண்டும் தொலை வச்சுட்டாங்க, வேற விஷயம். அடுத்து இமாம் கூட்டிட்டு போய் கேட்டாங்களாம், எங்க நீங்க யாரு? நான் ஓதி பிடிச்ச ஆளுதான் இல்ல, கொஞ்சம் முழு அமைப்பு அப்படி என்னை நீங்க பார்த்தோடனே பெரிய ஆலிம்சான் முடிவு பண்ணிட்டீங்க, எனக்கும் ஒரு கெட்டா இருக்குமே தொலை வைக்க போய் நின்றுட்டேன்டாராம். இது ஏன் இந்த ஊத்த பெருமைங்கிறேன், இந்த அளவுக்கு ஏன் பெருமை அடிக்கணும்ன்ற. இன்னைக்கு மனநல உண்மை அதுதான்.
அன்னைக்கு மகரிபு பசாதாயி மீண்டும் நான் தொலை வச்சேன்னு சொல்லி அந்த பள்ளியுடைய இமாமே சொன்னாங்களா? அதோ யோசிக்க வேண்டிய விஷயம், தெரியாததை தெரியாதுன்னு முதல்ல சொல்லணும். எனக்கு இது தெரியாது, ஏன் உருவம் தாங்க அப்படி, என்ன பெரிய அல்லாமாவா நினைச்சிடாதீங்க, அது சம்பந்தப்பட்ட அறிவாளிகிட்ட போய் கேளுங்க, படிச்சவங்ககிட்ட கேளுங்கன்னு சொல்லிட்டு ஒதுங்கிக்கிறது நல்லது. மார்க்க விஷயத்துல தயவு கூர்ந்து ஏதாவது ஹராமு ஹலால் விஷயத்துல சொல்லி அதே மாதிரி நடந்துருச்சுன்னா மிகப்பெரிய தப்பா போயிடும். இன்னைக்கு குறிப்பா தலாக்கு விஷயத்துல ஏதாவது ஒரு இடங்கள்ல புருஷங்கான கோபப்பட்டு தலாக் 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 ஒரே இடத்துல சொல்லிட்டான் அப்படின்னு சட்டம் வந்து கேட்கும் பொழுது, அதாவது அவனை சமாளிக்கிறதுக்காக தலாக்கு கூடாதுன்னு போயிடலாம். தலாக்கு நிகழ்ந்துருமே. ஹராம ஹலாலாக்க முயற்சி இன்னைக்கு சமுதாயத்துல நிறைய நடக்கும். ஹராமான விஷயம் ஹலாலாக்க முயற்சி, அந்நியனாக போனவனை மனைவியாக மீண்டும் ஆக்க முயற்சி நடக்கிறது. இது எல்லாம் அறியாமையின் விளைவுதான், முகஸ்துதியின் விளைவுதான். இதையெல்லாம் உள்வாங்கிதான் மார்க்க சட்டம் தெரிந்தால் தயவு கூர்ந்து சொல்லுங்கள், அல்லது அதை சொல்வதை விட இந்த இடத்துல போய் இவற்றை போய் கேட்டுக்கணும் ஒதுங்கிக்கிறது பெட்டர், ஒதுங்கிக்கிறது நல்லது. இது வந்து மார்க்கத்திற்கு மட்டுமல்ல, எல்லா விஷயத்துக்கும் அதுதான் உகந்தது. வல்லோன் அல்லாஹ்தாலா அப்படிதான் நமக்கு வழிகாட்டி இருக்கிறான். அல்லாஹ்தாலா நமக்கு எதை சொல்லி தந்தாரோ அதன் பிரகாரம், பெருமானார் ஸல்லல்லாஹு எதை காட்டி தந்தார்களோ அதன் பிரகாரம் கண்ணியமான முறையில் அறிந்ததை அறிந்தது என்றும் அறியாததை அறியாதது என்றும் ஒப்புக்கொள்ளக்கூடிய சீரதிகளாக இறை நம்மை வாழச் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.